வரதே பாதி மீன் எடுத்துக்கொள்ளும் பண்ணு, பாதி மீன் மசாலா தடி வை. கிளீனா உப்பெல்லாம் பார்த்து போடு, இஷ்டத்துக்கு வாரி கொட்டிடாது. அத்தை எல்லாமே மசாலா போட்டு வச்சுக்கோங்களா? நான் என்ன சொல்றேன்னா நீ அத்தை செய், நீயா ஒன்னு எடுத்து வச்சு நல்லா செஞ்சுன்னு கதை. அதை பாதி குழம்பு பாதி மசாலா போட்டு வைக்கிறேன். ஏடாப்பா இந்த ஃபர்ஸ்ட்ல போயிடுவேன் ஊருக்கு, முன்ன சொல்லாத குல்லாதோ ஒரு வார்த்தை எங்கேயுமே சொல்லிட்டு போலான்னு புத்தி இல்லை உனக்கு. குச்சிட்டு வந்துக்கிறியா? ஃப்ரெண்டு பத்திர பாட்டிக்கு போயிட்டு வந்துக்கிறாமா. நானு யார் குச்சிட்டு வந்துக்கிறது? இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? ஏ பார்வதி வா, உன் வாய கொஞ்சம் மூந்து பாரு, குச்சிட்டு வந்துக்கிறான் நானு. ஏதோ ஆமாங்க அதை குச்சிட்டு வந்துக்கிறேன். என்ன நடக்குதுங்க? இந்த மூஞ்ச கொஞ்சம் காட்டு. அம்மா சொல்றது கரெக்டா? இத பார்வதி கரெக்டாமா? ஆமாவா? என்னடா அவங்க சொல்ற மாதிரி நீ குச்சிட்டு தானே வந்துக்கிற? மான மரியாதை எடுக்க போறா உன் மாமியாரு. நான் குச்சிட்டு வரலாமா? இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. மாமியார் உனக்கு தெரியாத காந்தி ஜெயந்தினா என்னன்னு? காந்தி ஜெயந்தினா நீ குடிக்கல, நேத்தே வாங்கி வச்சுட்டு இருப்பான். என் புள்ள பத்தி எனக்கு தெரியும், என் புள்ள மேல குறை சொல்லதுக்கு நீ வராதங்க. வந்தியா உன் பொண்ணை மட்டும் நிறுத்த அப்படி பார்த்துட்டு போ. பரா நான் சொல்றேன் பாரு, எல்லாரும் முன்னாலே அவமானப்பட்டு நிக்காத. நல்ல புள்ளையா நல்லா வாழ்ந்து எடு. இப்பெல்லாம் 30 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு தான் சொல்றேன், குடியெல்லாம் குடிக்க போவாதுன்னு தான் 10 வாசம் நான் உனக்கு சொல்லினே இருக்கிறேன். அது தகுந்த மாதிரி நடந்து போ, வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும், தெரியுதா? வரியா வயிறப்பி சாப்பிட்டு உன் பொண்டாட்டி புள்ள கூட சந்தோஷமா இரு. நீ குடி குச்சி உடம்பு பால் பண்ணிக்காத. எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி புள்ள யாரா பாக்குறீங்க? இந்த காலத்துல எந்த நோவு எங்கக்குதுன்னு தெரில, எப்போ வருதுன்னு தெரில, திடீர்னு நோவு வந்துடுது. சொல்லு, எல்லாம் குட்டி 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 புள்ளிங்களாக்குது. ஏன்னா இன்னைக்கு உங்க மாமியார் பேசுறவங்க நாளைக்கு உன் புள்ளியெல்லாம் பாத்துருவாளா? பார்க்கத்தான் நான் போறேன்.